கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த தொலைக்காட்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகள் 4:23 இவ்வாறு சொல்கிறது: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம் இருதயத்தை கரைபடுத்தி கொள்ள, நம் இருதயத்தை அசுத்தப்படுத்த பொல்லாத பிசாசானுடைய கிரிகள், அந்தகார கிரிகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. உலகத்தின் காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய இருதயத்தை கரைபடுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி, அதனால் தான் இந்த வேதம் நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டுமாம். எல்லா காவலோடும் என்று சொல்லும்போது முதன்மையான ஒரு இம்பார்ட்டன்ட், அதற்கு முதன்மையான ஒரு இடம் கொடுக்க வேண்டும். நம் இருதயத்தை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள, நம் இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள, தேவனுக்கு பிரியமாய் காத்து நடக்க அதற்கு ஒரு காவல் வைக்க வேண்டும். என் இருதயம் கரைபட்டு விடக்கூடாது, என் இருதயம் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது, என் இருதயம் நன்மையை இழந்து விடக்கூடாது, என் இருதயம் வறண்டு போகக்கூடாது என்று சொல்லி அதற்கு ஒரு காவல் வைக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எல்லா காவலோடும் நாம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. God your heart. ஹல்லேலூயா. இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு முதன்மையான ஒரு இடம், அதுதான் எல்லா காவலோடும். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு தனிமையான இடம், அதற்கு ஒரு முக்கியத்துவம். அதனால் தான் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே, நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்ததாய் மாற வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் ஹல்லேலூயா அது காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அதிலிருந்து ஒரு ஜீவ நீரூற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும்போது ஒரு வறண்ட நிலத்தில் ஹல்லேலூயா நாம் யாரும் விருப்பம் கொள்வதில்லை. ஒரு வறண்ட நிலத்தில், ஒரு நீர் ஆதாரமற்ற நிலத்திற்கு வறண்ட நிலம் என்று சொல்லுவோம். அதை பண்படுத்தி கொள்ள முடியாது, அதை பயன்படுத்தி அதை ஆசீர்வாதமாய் நமக்கு அனுபவிக்க முடியாது, பயிர்களை விளைவிக்க முடியாது. அது தரிசு நிலம் என்று நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால் அந்த நிலத்திலிருந்து நீரூற்று, நீர் ஆதாரம் இல்லாமல் இருக்கிறதுனால் அது வறண்ட நிலம், ஒரு பயனற்ற நிலம். ஹல்லேலூயா. பயன்படுத்தக்கூடாத ஒரு நிலமாக அது இருக்கும். அது அதை போலதான் நம் இருதயம் ஒரு வறண்ட இருதயமாக மாறிவிடக் கூடாது, ஒரு பயனற்ற இருதயமாக மாறிவிடக் கூடாது. அதிலிருந்து ஜீவ நீரூற்று எப்பொழுதும் ஹல்லேலூயா பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜீவ நீரூற்று எப்போது புறப்படுமா? எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளும் போது, அது தேவனுடைய ஹல்லேலூயா பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் போது, தேவன் நம் இருதயத்துக்குள் வாசம் பண்ணும் இருதயமாக பாதுகாக்கப்படும் போது அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ நீரூற்று இந்த உலகத்தில் நம்மை வாழ்வை ஹல்லேலூயா இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான பாதைக்கு, ஒரு ஹல்லேலூயா நீரூற்றின் அருகே நடப்பட்ட மரம் எவ்வளவு ஆசீர்வாதமாய், எவ்வளவு செழிப்பாய் வளருகிறதோ, அதை போல இந்த உலகத்தில் நம்முடைய ஹல்லேலூயா பயணங்களும், நம்முடைய ஹல்லேலூயா நம்முடைய எல்லாம் ஆசீர்வாதமாய் ஒரு ஹல்லேலூயா காணப்படும். நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாய் அது காணப்படும். அந்த ஜீவன் நீரூற்று உங்களுக்குள் இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதமான ஒரு பாதையாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
வேண்டும். அது ஒரு வறண்டதாய் விடக்கூடாது. அது அந்த வறண்ட இருதயமாக மாறக்கூடாது. அந்த ஜீவ நீருற்று நம் இருதயம் வற்றி போக விடக்கூடாது. அது தேவன் நாள் எப்பொழுதும் அந்த வாசம் பண்ணுகிற இருதயமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு பரிசுத்த ஜீவ ஊற்று புறப்படும். நம் வாழ்க்கையை அது கட்டும், அது நடத்தும். ஹல்லேலூயா. வெற்றியான பாதைக்கு அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. மற்றும் இவ்வாறு வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:9 இவ்வாறு சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மற்றும் மார்க்கு 7:21 இவ்வாறு சொல்லுகிறது, எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணவும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்கள், இது எல்லாம் இருதயத்துக்குள்ளிருந்து கிரியை செய்கிறது. அதனால் தான் வேதம் நமக்கு முன்னால் பார்த்தது கூட எல்லா காவலோடும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அறிவுறுத்துகிறது. எரேமியா 17:9 நாம் வாசித்தது போல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் ஹல்லேலூயா, நம்முடைய ஓட்டத்தில் நமக்கு ஹல்லேலூயா ஒருவரை பிடிக்கவே இல்லை என்றால், ஒருவரை நம் ஹல்லேலூயா அவருக்கு நம் இருதயத்துக்கு ஏற்றதாய் காணப்படவில்லை என்றால், அதற்கு விரோதமாய் செய்ய தீவிரிக்கிறது. அதற்கு விரோதமாய், அவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்யலாம் என்று சொல்லி தூண்டி நம் இருதயத்தை கரைப்படுத்த நினைக்கிறது. நாம் வேலை செய்கிற இடங்கள், நாம் இதை சந்திக்கிறோம். நாம் வசிக்கிற இடங்கள் சந்திக்கிறோம். அலுவல்களில் சந்திக்கிறோம். நம்முடைய ஹல்லேலூயா பிசினஸ் இடங்களில் சந்திக்கிறோம். பொறாமையாக ஹல்லேலூயா காரணம் இல்லாமல் ஹல்லேலூயா நமக்கு எதிராய் ஹல்லேலூயா எழும்புகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பணியாற்றிய போதும் எனக்கு கீழாக ஒரு மகள் ஹல்லேலூயா வேலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த மகளுக்கு நான் எல்லாம் செய்ய வேண்டிய உதவிகளும் செய்வேன். எந்த லீவ் வேண்டுமென்றால் லீவ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாவற்றிலும் எல்லா உதவிகளும் செய்தாலும் ஹல்லேலூயா அவள் எப்போதும் ஆபீஸுக்கு லேட்டாக தான் வருவாள். வந்தாலும் அந்த பயணத்தில் தான் சந்தித்த எல்லா விஷயங்களையும் சொல்லி தன்னுடைய அலுவல் நேரங்களை வீணடிக்கிறவர்களாய் காணப்படுவாள். நான் சொன்னேன், எனக்கு ஒன்று வந்தால் வேலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது இவளுக்கு பிடிக்காது. நான் வந்தால் வேலை ஹல்லேலூயா கண்டிப்பாக இருப்பேன். இதனால் பொறாமை கொண்டு என்ன செய்வாள் என்றால், பாருங்கள், எனக்கு நண்பர்களா இருப்பார்கள், அநேக நண்பர்கள் இருப்பார்கள். இவள் என்ன செய்வாள் என்றால், திடீர்னு பார்த்தா நண்பர்கள் பேச மாட்டாங்க. என்ன காரணம் என்ன, நான் சொல்லாததும் எல்லாத்தையும் சொல்லி இவன் தான் சொன்னான், இப்படி சொன்னான் என்று சொல்லி அவள் விரோதமான காரியங்களை உருவாக்குவாள். இதனால் திடீரென்று பார்த்தா நன்றாக பேசிக் கொண்டிருக்க நான் நேசிக்கிறவர்கள் கூட சில வேளை பேச மாட்டார்கள், மனஸ்தாபம் ஏற்படும். இதர் எல்லாவற்றுக்கும் நான் நினைத்து பார்ப்பேன், இந்த மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரங்களையும் நான் செய்தால், எல்லா அனுகூலங்களையும் செய்தாலும் இவள் இப்படி செய்கிறார்களே. ஆனால் ஒரு கிறிஸ்துவை அறிந்த மகள், கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ளவள், இவள் கூட என்ன செய்வாள் என்றால், ஹல்லேலூயா பொறாமையின் நிமித்தம், அதுதான் இருதயம் சொல்லி மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் அது அப்படியாக செயல்படுத்த தொடுகிறது. தங்கள் இருதயங்களை வீணாக கரைபிடித்துக் கொள்ள அதை பிசாசானவன் தூண்டுகிறான். காரணம் என்னாமல் ஹல்லேலூயா நியாயமானவர்களுக்கு விரோதமாய் எழும்பி ஹல்லேலூயா பொல்லாதவைகளை செய்து மனவடிவு உண்டாக்கி அந்த இடத்தில் கரைபிடித்து விடுகிறான். ஹல்லேலூயா. இதனால் தான் இருதயம் பொல்லாத மகா கேடுள்ள, எரேமியா சொல்லுகிறது 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை நம்மை எப்பொழுதும் காரணம் இல்லாமல் கரைபிடித்த, மற்றவர்களுக்கு எதிராக தீங்கு செய்ய ஹல்லேலூயா அது போராடும். ஹல்லேலூயா நாம் விட்டுவிடக் கூடாது. அதனால் தான் முன்பு பார்த்தது போல எல்லா காவலோடு நம் இருதயத்தை ஹல்லேலூயா காத்து கொள்ள வேண்டும். அது பரிசுத்தத்தை இழந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. சில பேர்கள் பாருங்கள், நாம் பார்க்கிறோம், தூண்டி விட்டுக் கொண்டு மற்றவர்களை தூண்டி விட்டுக் கொண்டு பின்னால் இருப்பார்கள். நீ அவனுக்கு இப்படி செய், இவனுக்கு அப்படி செய் என்று சொல்லி வீணான ஹல்லேலூயா மறைவாக நின்று, ஆனால் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, செய்கிறவனை விட தூண்டி விடுகிறவன்
அவனுக்கே ஹalleluya அதனுடைய ஹalleluya பாவத்தினுடைய சம்பளம் அதிகமாய் இருக்கும். ஹalleluya பாருங்கள், மற்றவர்களுக்கு எதிராக ஒரு ஹalleluya அவர்களுக்கு சமாதானங்களுக்கு இழக்க செய்ய தூண்டிவிட்டு செய்கிற அநேக இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் எங்கும் சமாதானமற்று காணப்படுகிறது. மற்றவர்களை துன்பப்படுத்துவர்கள், காரணமில்லாமல் நிந்தைப்படுத்துவர்கள், தூண்டிவிட்டு ஹalleluya செய்கிறவர்கள், தூண்டி விடுவர்களுக்கு, ஏனென்றால் தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya வேதம் சொல்லுகிறது, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் அவர். ஹalleluya இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் சோதித்தருகிற தேவன் நமக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார். மறந்துவிடக் கூடாது. நாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம் குடும்பங்களும் அநேகர் ஹalleluya அநேகர் ஹalleluya மற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கட்டாமல், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தேவனுடைய ராஜ்யம், இதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு இந்த நாளில் என்ன செய்யலாம், இந்த நேரங்களில் இவர்களுக்கு என்ன மனமடிவு உண்டாக்கலாம் என்று சொல்லி காரணம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுத்தி தங்கள் இருதயங்களை கரைப்படுத்தி ஹalleluya தங்கள் வாழ்க்கையே ஹalleluya ஆசீர்வாதமற்றதாய் மாற்றிக்கொள்கிறார்கள். ஹalleluya தேவனை அறிந்த ஒரு பிள்ளைக்கு, தேவனை தெரிந்த ஒரு பிள்ளைக்கு நீ செய்யப்படுகிற ஒன்று ஹalleluya ஒரு சில சமயங்கள் சில சஞ்சலங்களை ஏற்படுத்தும். ஆனால் ஒன்றும் தீமையாக முடியாது. அந்த தீமைக்குரிய பலனை செய்கிற நீங்களே அனுபவிப்பீர்கள். ஹalleluya யார் செய்தாலும் அதை அனுபவிப்பீர்கள். அதனால் குடும்பத்தை நீ கட்டுகிறவர்களாய், ஹalleluya ஒவ்வொரு இடத்திலும் புத்தியுள்ள மகனாய், புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்படும் சில ஹalleluya குடும்பங்கள் தங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் எதற்கு செலவிடுகிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு மனமடி உண்டாக்குகிறவர்களாய், மற்றவர்கள் குடும்பத்தில் சமாதானம் இழக்க செய்கிறவர்களாய், ஒரு எலும்பு உருக்கியை போல தன் கணவனுக்கு கணவன் சில வேளை மனைவிக்கு, மனைவி சில வேளை தன்னுடைய கணவனுக்கு இப்படியாக காணப்படுகிறார்கள். நீங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் சமாதானத்தை இழக்க நீங்கள் காரணமாகி விடக்கூடாது. உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், உங்கள் இருதயத்திலிருந்து செய்யப்படுகிற காரியங்கள், செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்பட வேண்டும். அது சமாதானத்துக்கு ஏதுவாய் மாற வேண்டும். உங்கள் குடும்பம் கட்டப்படுகிறவர்களுக்கு ஏதுவாக செலவிடப்பட வேண்டும். நேரங்கள் பொன் போன்றது. ஹalleluya காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நேரங்கள் ஹalleluya தேவனுடைய ராஜ்யம், ஹalleluya உங்கள் குடும்பங்கள் அதற்காக உழைப்பதற்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக உங்கள் விளக்கு அணையாதாய், புத்தியுள்ள ஸ்திரீயினுடைய குடும்பத்தின் விளக்கு அணையாது என்று வேதம் சொல்லுகிறது. அவள் இருட்டோடு எழுந்திருக்கிறாள். புத்தியுள்ள மகனும் அப்படியே தான் இருட்டோடு எழுந்திருந்து தன் குடும்பத்தை கட்டுகிறவளாய் மாற வேண்டும். மற்றவர்களை விசனப்படுத்துவளாய் மாற வேண்டும், மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிற, துன்பம் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால் மற்றவர்கள் சில வேளை சஞ்சலப்பட்டாலும் அவர்கள் அதன் மூலம் எந்த ஆசீர்வாதங்களை இழந்து விட மாட்டார்கள். தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை தெரிந்த பிள்ளைகள் காரணம் இல்லாமல் மற்றவர்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். ஹalleluya ஒரு நாளும் மறந்து விடாதே, அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய செய்கைகள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறது. ஹalleluya உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து விசாரித்து ஆராய்ந்தறிகிற தேவன் நமக்கு உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒருவர் சொல்வார், நான் இரவு தூங்க மாட்டேன், மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டே இருப்பேன். பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க, தன்னுடைய குடும்பத்திற்காக இல்ல, தன்னுடைய காரியங்களுக்காக அல்ல, மற்றவர்கள் அதன் மூலம் துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், அதனால் காயப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இரவு நேரத்தை சிந்திக்கிறவர்கள், தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய இருதயத்தில் தீவினைகளை கொண்டு வருகிற மக்கள். ஒரு நாளும் மறந்து விடாதே, எதை விதைக்கிறாயோ நீ அறுப்பாய். நீ நன்மையை விதைத்தாய், நன்மையை அறுப்பாய். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் இருதயம் எல்லா காவலோடும் காக்கப்பட வேண்டும். அதனிடத்திலிருந்து ஜீவன் நீருற்று தடைபடக்கூடாது. நீ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்,
காரியங்கள், உன்னுடைய தீட்டுள்ள காரியங்கள் உன் இருதயத்திலிருந்து புறப்படும் என்றால் உன்னுடைய ஜீவ நீரூற்று தடைபடும். அது வறண்ட நிலமாக மாறும். உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமற்றமாக மாறும். உன்னுடைய குடும்பம் அதன் மூலம் ஆசீர்வாதத்தை இழக்கும். அதன் மூலம் உன்னுடைய குடும்பம் இலக்கை அணைந்து போகும். அதனால் மறந்து விடாதே அன்புக்குரியவர்களே, எல்லா காவலோடும் நம் இருதயம் காக்கப்பட வேண்டும். படுகுழியை தோண்டுகிறவன் அந்த குழியை தான் விழுவான். ஹல்லேலூயா. அதனால் மற்றவர்களுக்கு ஒரு ஆளை பிடிக்காமல் இருக்கும் என்றால் நாம் ஒதுங்கி விடுவோம். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நாம் ஆசீர்வாதங்களை இழந்துவிட அது ஏதுவாய் காணப்படக்கூடாது. அதனால் தான் எச்சரிக்கிறது. இந்த வார்த்தையை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் இருதயம் ஒரு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றும் நாம் படித்தது போல மார்க் 7:21 வார்த்தை 23 என்ன சொல்லுகிறது? எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவையெல்லாம் என்னவென்று குறிப்பிடப்படுகிறது என்றால் இவையெல்லாம் பொல்லாங்கானவைகள். ஹல்லேலூயா. இது நம்முடைய மனுஷனுடைய உள்ளத்தை தீட்டுப்படுத்தும். அதனால் தான் மார்க் 7:23 இவ்வாறு சொல்லுகிறது, பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, இவை மதிகேடு, இவையெல்லாம் புறப்பட்டு வரும். இவைகளுக்கு ஒன்று நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த நாட்களை பார்க்கும் போது பாருங்கள், எங்கும் கொலைகள். ஹல்லேலூயா. உறவுகளில் சரியில்லை, உறவுகளில் பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. இச்சைகள், இதனால் பல கொலைகள், கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டும். இவைகள் ஒன்றுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இவைகள் எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஹல்லேலூயா பொல்லாங்கானவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்ப ஹல்லேலூயா புறப்பட நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றும் நாம் விடுபட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஓட்டமாய் நாம் இந்த உலகத்தில் முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்வது போல நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல நம்முடைய ஓட்டம் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பமும் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து பிடித்து நல்ல போராட்டத்தை போராடி நீதிமான்கள் சந்ததி என்று சொல்லப்படுவதாய் மாற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தில் ஜீவன் நீரூற்று எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜீவன் நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்துக்குள் வாசம் பண்ண வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம் இருதயம் ஹல்லேலூயா இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் நாம் அது பரிசுத்தமாய் ஒரு ஜீவ நீரூற்று வழிந்தோடுகிற இருதயமாய் காணப்பட வேண்டும். சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த ஜீவ நீரூற்று ஓடும் போது ஹல்லேலூயா நீரூற்றண்டையில் வளர்கிற மரங்கள் எப்பொழுது தலைத்து காணப்படுமோ அதை போல நீங்கள் ஒரு ஜீவ நீரூற்று ஓடுகிற ஒரு மகனாய் இருந்தால் அந்த குடும்பம் ஹல்லேலூயா தலை தோங்குகிற குடும்பமாக ஆற்றண்டையில் நீரூற்றண்டையில் வளர்க்கப்படுகிற மரங்களைப் போல நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சந்ததிகள் வளர்ந்து கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஹல்லேலூயா நம்முடைய இருதயம் ஒரு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா காவலோடு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:4 இவ்வாறு சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நம் சோதனைக்கு உட்படாமல். ஏனென்றால் சோதனைக்காரன் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை நாலா பக்கத்திலும் கரைப்படுத்த வகை தேடிக்கொண்டே இருப்பான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? நீதிமொழிகள் 4:4 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அடுத்து மற்றும் உபாகமம் 10:12 இவ்வாறு சொல்லுகிறது,
இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. மற்றும் மத்தேயு 22:37 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பாருங்கள். நீதிமொழிகள் 4:4 இவ்வாறு சொல்லுகிறது, அல்லேலூயா, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, தேவனுடைய வசனங்களை காத்துக்கொள்ள கடவது, அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள கடவது. ஹல்லேலூயா, அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளும் என்றால் நம்முடைய ஹல்லேலூயா இதயம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும். ஹல்லேலூயா, ஜெபத்திலே விழித்திருக்கும். ஹல்லேலூயா, தேவனோடு இசைந்திருக்கும். ஹல்லேலூயா, அதனால் தான் ஹல்லேலூயா காக்கப்பட வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்துக்குள் தேவனுடைய கட்டளைகள் இருக்க வேண்டும். வேத வசனமாகிய தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்த விடாமல், சோதனைக்கு உட்படுத்தாமல் விழித்திருந்து செபிக்க அதர் சொல்லிக் கொண்டே இருக்கும். மகனே, நீ போயிருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். அதற்காக ஹல்லேலூயா நாம் இடங்கொண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். வேத வசனங்களை இடைகட்டி நிற்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா, அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்டமான பொல்லாங்கானவர்கள் நம் இருதயத்தை தீட்டுப்படுத்தாது, இவைகளிலிருந்து நாம் மாறி வெற்றியடையாது ஏதுவாக வழி செய்யும். ஹல்லேலூயா, மற்றும் என்ன, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருக்காக நிற்க வேண்டும். அப்படி நாம் சேவிக்கும் போது தேவ சமூகத்தில் எப்பொழுது முதன்மையாக நிற்க, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செய்கிறவர்களாய் நாம் நிற்போம். ஹல்லேலூயா, தேவனுடைய கட்டளைகளை காத்து நிற்பவர்களாய் நடப்போம். ஹல்லேலூயா, தேவனை சுமந்து நிற்பவர்களாய் நிற்போம். ஹல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா, தேவனை எப்பொழுதும் தொழுதுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா, தேவ ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுப்பவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா, அப்படியாக இருக்கும்போது ஹல்லேலூயா, அதனால் தான் இந்த ஹல்லேலூயா பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, அந்த பரிசுத்தம் நம் இருதயத்தில் இருக்கும். ஹல்லேலூயா, தேவனுடைய கட்டளைகள் நிறைந்திருக்க வேண்டும். வேத வசனங்கள் தியானிக்க வேண்டும். அப்பொழுது இப்பேற்பட்ட சோதனைக்கு உட்படாமல் தேவன் நம்மை பாதுகாத்து அந்த ஜீவர் நீருற்று வற்றாமல் எப்பொழுதும் வழிந்தோட ஆண்டவர் கிருபை செய்வாரப்பா. அப்படி இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா சோதனைகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இச்சைகள் உண்டாகும். இவைகள் எல்லாவற்றிலும் விடுபட்டு தேவனுக்காக நிற்க அவை வழி செய்யும். ஹல்லேலூயா, அதனால் எப்பொழுதும் நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருப்போம், நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் முன்னின்று அவரை நினைத்து அவருடைய சமூகத்தில் நிற்பவர்களாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த பிசாசனுடைய கிரியைகள், இந்த பொல்லாங்கானவைகள் நம் இருதயத்தில் தீட்டுப்படுத்த இடம் கொடுக்காது. ஹல்லேலூயா, அது எப்பொழுதும் அந்த ஜீவன் நீருற்று அது வழிந்தோடி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இயேசுவை நான் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா, அவருடைய கட்டளை அது. ஹல்லேலூயா, முழு பலத்தோடு அவரை அன்பு கூறுவாயாக. அப்பொழுது ஹல்லேலூயா நம் இருதயம் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பொழுது நம் இருதயம் ஜெபிக்க தூண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். நம் வீடு கட்டப்படுவதற்கு ஏதுவானவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா, அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லா காவலோடும் நம் இருதயம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த உங்களுக்கு எச்சரிக்கையாய் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய இருதயம் கரைபட்டு விடக்கூடாது. நம்முடைய இருதயம் சேதப்படுத்த விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒருவேளை நம்மால் சில வேளை சில காரியங்களை சில சோதனைகளை ஜெயிக்க
முடியாது. தேவ சமூகத்தில் போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவ வேத வசனங்கள் ஜெபங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஒருவேளை இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்மளால் சில காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா மகனே மகளே, உபவாசம் என்கிற ஒரு வல்லமையான காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஜெயிக்க நாம் சில வேளைகள் பலவீனமானவர்களாய் காணப்பட்டோம் என்றால், சில காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் உபவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இதனால் தான் எஸ்ரா 8:21 இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். வார்த்தை நமக்கு வேறாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதில் ஒரு வார்த்தை வருகிறது, செவ்வையான வழியை தேடுகிறதற்கு, நம்முடைய இருதயம் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே ஹல்லேலூயா அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று எஸ்ரா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மகனே மகளே, உனக்கு ஒரு காரியத்தில் ஜெயம் வேண்டுமாம். இந்த நாளில் நாம் இப்பேற்பட்ட காரியங்களை ஒரு நெருக்கடியான காரியத்தை நான் சந்திக்க வேண்டும். சில காரியங்கள் ஹல்லேலூயா ஜெயிக்க முடியாத சில காரியங்கள், சில இச்சைகள் ஹல்லேலூயா நம்மை சேதப்படுத்த, நம்முடைய சோதனைக்கு உட்படுத்த நினைக்கிற சில காரியங்கள் நம்முடைய வேலை செய்கிற இடங்கள் வரும்போது ஹல்லேலூயா அதற்கு முன்பாகவே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் உபவாசத்தை கூறுவோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் இப்படி செய்யும் போது அநேக காரியங்களில் ஹல்லேலூயா பலத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். ஜெயம் கொடுக்கிற தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அந்த உபவாச நாட்களை தேவனுக்காக நீங்கள் ஏற்படுத்தும் போது, நீங்கள் தேவனுக்கு முன்பாக தியாகமாய் நிற்கும் போது, அதில் ஆண்டவரை உங்கள் சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில வேளை பிள்ளைகள் காரியங்களா, சில தடைப்பட்ட காரியங்களா, சில பிசாசுனுடைய ஹல்லேலூயா காரியங்களா, இவை எல்லாவற்றிலிருந்து ஜெயம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பயணமாக நடத்த நமக்கு தேவை கடைசியாக ஒரு உபவாசம். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கும் போது பல தீவினைகளை நாம் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் தான் ஹல்லேலூயா எஸ்ரா சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் ஹல்லேலூயா பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் வாசம் செய்யும் இடமாக அந்த ஜீவ நீரூற்று எப்பொழுதும் நம் இதயத்திலிருந்து புறப்படும் நபர்களாக, அதை ஹல்லேலூயா தரித்தவர்களாக அந்த ஜீவ நீரூற்று வறண்டு போக விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை எப்பொழுதும் சுமக்கிறவர்களாக அந்த ஜீவ நீரூற்று எப்பொழுதும் ஹல்லேலூயா நம் இதயத்திலிருந்து ஆண்டவரை பொழிந்து ஓட வேண்டும். அப்பேற்பட்ட பரிசுத்தமாய் நம்முடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் நாம் படித்தது போல எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். God your heart. ஹல்லேலூயா. நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் பொல்லாங்கானவைகள் காரியங்கள் எல்லாம் நம் இதயத்திலிருந்து ஹல்லேலூயா நம்மை கரைப்படுத்த துடிக்கும். ஹல்லேலூயா. இவையெல்லாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசானவர்களுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் இவை ஒன்று நம்மை கரைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. மற்றும் நம்மளால் முடியாது என்கிற ஹல்லேலூயா சோதனைகளிலிருந்து ஜெயிக்க நாம் உபவாசங்களை அறிவிக்கும் போது இந்த எஸ்ரா அறிவித்தது போல நாம் அறிவித்து ஹல்லேலூயா நம்முடைய நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் ஹல்லேலூயா நம்மால் விட முடியாத சில காரியங்கள் இவை எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க ஹல்லேலூயா அந்த அகாவா நதி அண்டையில் எஸ்ரா ஹல்லேலூயா உபவாச நாளை நியமித்தது போல உங்களுடைய வாழ்க்கை தியாகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாச நாட்களை ஹல்லேலூயா நியமியுங்கள். ஹல்லேலூயா. விடுபட முடியாத காரியங்கள், ஜெயம் கொள்ளாத காரியங்கள் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் விழுங்கள். ஹல்லேலூயா. என் இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். எல்லா காவலோடும் நான் இனி பாதுகாத்துக் கொள்வேன். இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அந்த தேவ வல்லமை உங்களை நிறைத்துக் கொள்ளும். உங்களை ஜெயங்கொள்ளுவர்களாய் மாற்றும். ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ அது உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார்.
இருக்கிறார். நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாவமே அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவமே அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போல் வாழ வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய பலத்தை கொடுத்தருளும் அப்பா. அந்த ஜீவ நீரிற்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புறப்பட்டு அவர்களை தங்கள் வாழ்க்கையை நடத்தும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, அந்த இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும் போது அந்த ஜீவ நீருற்று அவர்களை வாழ வைக்கும். இந்த உலகத்தில் வாழ வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கும் அல்லவோ அப்பா. நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் நிறைந்திருக்க, உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க, காத்து நடக்க, ஒரு பரிசுத்தமாய் நடக்க, மற்றவர்களுக்கு இடல் செய்வலா இல்லாமல் தங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசுத்தம், தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும் அப்பா. பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய ஓட்டங்கள் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கு அவருடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கரைப்படுத்துகிற எல்லா காரியங்களிலும் விடுதலையாக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானங்களை காணப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி விக்கிரங்கள் மறைந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசுடைய கிரிகள் அழிந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா, முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு தங்கள் குடும்பங்கள் தன் தேவனை ஆராதிக்க இன்றைக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு நேரத்தை தேவனுக்கு கொடுக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா நோய்கள் குணமாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கொடிய வியாதிகள் மாறட்டும் அப்பா. In the name of Jesus அப்பா. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. Nothing is too hard for you daddy. Everything is possible ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று முதல் எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நிரப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.